ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபோக்கஸ். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கோடோ மில்லட் வெஜ் ஃப்ரைட் ரைஸ், அதாவது வரகரிசியில் ஃப்ரைட் ரைஸ். இது குக் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் வரகரிசியை 2 மணி நேரம் 5 கப் ஜலத்தை விட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் அந்த 5 கப் ஜலத்தை விட்டுண்டு 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டு கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்ல தளன்னு கொதி வரும்போது ஊற வச்ச வரகரிசியை அந்த ஜலத்தில் சேர்த்துடணும். இந்த வரகரிசி 5 to 10 மினிட்ஸில் வெந்துடும். ரொம்ப குழைய விட்டுறாமல் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே எடுத்துடணும். இந்த எண்ணெயை எதுக்கு விட்டுறோன்னா சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும், நல்ல பொலன்னு இருக்கும். அதுக்காக தான். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் ஆனியன் ரைத்தா தான் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு. இப்போது வரகரிசி வெந்தெடுத்தோ இதில் இருக்கிற ஜலத்தை நல்லா ட்ரைன் செஞ்சுட்டு தட்டில் வரகு சாதத்தை பரப்பி ஃபேன் கடியில் வச்சு நல்லா ஆற விட்டுணும். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் உப்பையும் சேர்த்து பிங்க் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கணும். கூடவே குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 4 பல்லு பூண்டையும் சேர்த்து 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இதோட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற காயும் சேர்த்துக்கிறேன். 1 கப் வரகரிசிக்கு ஒவ்வொரு காயும் ஒரு கப் கணக்கில் சேர்த்துக்கிறேன். முதல்ல கேபேஜ் 1 கப், பீன்ஸ் 1 கப், கேரட் 1 கப், பச்சை பட்டாணி 1/2 கப். இந்த காய் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து 1/2 ஸ்பூன் வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். வெள்ளை சர்க்கரை எதுக்குன்னா இந்த காயோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான். இப்போது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 மினிட்ஸ் காய் எண்ணெயிலேயே வேகட்டும். மணக்கிறதா? 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ரொம்ப மாவாக காயை வேக விட வேண்டாம், இந்த அளவு வெந்தால் போதும். இப்போது 3 சாஸையும் சேர்த்துடுவோம். முதல்ல டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன், க்ரீன் சில்லி சாஸ் 1 டீஸ்பூன், சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன். சோயா சாஸ் ஜாஸ்தி விட்டுட்டா சாதத்தோட கலர் சேஞ்ச் ஆகிடும். டேஸ்ட்டுக்கு விட்டால் போதும். இப்போது ஆற வச்ச அந்த வரகு சாதத்தையும் இந்த காயோடு சேர்த்துடலாம். சாதம் நன்னா பொலன்னு இருக்குது. சாதத்தையும் காயையும் மெதுவாக நன்னா கலந்து விடணும். இதை லஞ்ச் பாக்ஸ்லேயும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். நான் அடிக்கடி செய்கிற டிஷ் இது. ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட, நல்லா டெலிஷியஸாக டேஸ்டியாகவும் இருக்கும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவா. உங்களுக்கு எந்த காய் பிடிக்குமோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வரகரிசியும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியனையும் இதோட சேர்த்துக்கிறேன். நான் ஆயில் ரொம்ப சேர்க்கலை. எல்லோரும் கண்டிப்பாக இந்த மில்லட் ஃப்ரைட் ரைஸை செஞ்சு குழந்தைகளுக்கும் கொடுத்து நீங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ ஆல். டேக் கேர். பாய்.